பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரித்துக்குரியவர்களே, 24:17 அண்டை வீட்டுக்காரர்கள் வந்து நவமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். பிரித்துக்குரியவர்களே, நவமியுடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக இருந்தது. கணவர் மரித்து விட்டார், 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். எல்லா வாசல்களுமே மூடப்பட்டிருந்தது. எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்து கொண்டது. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. இருப்பினும் ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் வல்லவர். அங்கே அவளை கைவிடாத ஒரு மருமகளை கொடுத்திருந்தார். பிற்பாடு கொஞ்ச நாளான பிறகு அவர் போவாசை மகனாக தந்தார். அதன் மூலமாக ஆண் குழந்தை பிறந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது. அங்கே குழந்தை பிறந்த மாத்திரத்தில் இந்த குழந்தையை ரூத்துடைய குழந்தை என்று சொல்லவில்லை, மாறாக நவோமியுடைய குழந்தை வயதான காலத்தில் பிறந்திருக்குன்னு மக்கள்லாம் சொன்னாங்களாம். மிகுந்த சந்தோஷம் நவோமிக்கு உண்டாயிற்று. ரீத்துக்குரியவர்களை, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எல்லாம் முடிந்தது என்று நீங்களே நினைக்கலாம், எல்லாரும் சொல்லலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நினைப்பார் என்றால் எப்படிப்பட்ட நிலைமையிலும், எல்லாவற்றையும் நீங்கள் இழந்த நிலைமையிலும், வயதான காலத்திலும், நம்பிக்கையற்ற நிலைமையிலும், ஒன்றுமே இல்லாத நேரத்திலும், எல்லாவற்றிலும் எல்லாரும் உங்களுக்கு தூரமான பொழுது, எதிரான பொழுது உதவி செய்ய முடியும். உங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய முடியும். எல்லாரும் உங்களை வாழ்த்தும்படியாக செய்ய முடியும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் உங்களை வாழ்த்தும்படியாக செய்ய போகிறார். அதிசயத்தை எதிர்பாருங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனுவேலிசரேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே அருணோதயம் ஒளி அருள் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவேலிசரேல் சிரசே வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே படியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போதனா முதன்மாமறைவாசனா இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் சரலேல் சிரசே கானானி நதி தீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உன்னத நன்மையின் தேவா வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை நாளை தினம் சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு
சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியிலே அடியார் உங்களுக்காக காலை 10 மணிக்கு காத்திருப்பேன். அங்கே இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்கள். கூட்டத்தை முழுவதுமாக அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், சகோதரர் எர்மின், சகோதரர் தினேஷ், சகோதரர் சாந்தகுமார், சகோதரர் சசி, எத்தனையோ சகோதரங்க இருக்காங்க. ஆல்பர்ட் அண்ணன், நிறையவே இருக்காங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டேனி அண்ணன் இருக்காங்க. அவர்கள் கூட்டம் முடிஞ்சு நல்ல சாப்பாடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, அடியாரும் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குறுகிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. முதியோர்களே, இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். நீங்கள் வந்து சேர்வதற்கு இதுவே சரியான நேரம். 3 வேளையும் உங்களுக்கு சிறப்பான உணவு உண்டு. தினந்தோறும் ஜெபம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனிய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேதக்கலையிலிருந்து அவருக்கு எதிராக ஓடி வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை சங்கிலினால் கெட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்திர விலங்குகளினால் சங்கிலினால் கெட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இயேசு கதரேனுடைய நாட்டுக்கு அங்கே போகும்பொழுது ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது. அவர் கடற்கரையில் காலை வைக்கிறார், அவ்வளோதான். எங்கிருந்தோ பிரேத கல்லறைகள் மத்தியில் கூடியிருந்த ஒரு வாலிபன், அவன் பிசாசு பிடித்தவன், அவன் ஓடி வருகிறான் ஆண்டவரை சந்திப்பதற்காக. இது நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. எந்த நெட்வொர்க்கும் கிடையாது, எந்த செல்ஃபோனும் கிடையாது, சேட்டலைட்டும் கிடையாது. ஆனால் இயேசு அந்த ஏரியாவில் வந்திருக்கிறாருங்கிறது அசுத்தாவி சரியாக கண்டுபிடிச்சி அவர் சந்திப்பதற்காக ஓடி வந்ததான். அப்படி என்றால் ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல வாராருன்னா, அந்த திசையில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு அதை குறித்து நன்றாக தெரிகிறது என்பதுதான் இதனாலே முதல் பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். நீங்கள் யாரென்று இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளை என்று உங்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களோடு பணிபுரிபவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளை என்று பிசாசு நன்றாக அறியும். உங்களை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான் என்பதை பிசாசு கண்டுபிடிக்கும். உங்களை பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள், முழங்காலை ஊன்றி ஜெபம் பண்ணுறவங்க, நீங்கள் உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்பதை பார்த்த உடனே பிசாசு கண்டுபிடிக்கும். உங்களுடைய வாசம் அந்த திசையை நீ கடந்து போனால், காரில் பைக்கில் கடந்து போனால் கூட ஒரு பரிசுத்தவன் போகிறான் என்று சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசுகள் அறிய வரும். கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் இந்த பூமியில் இருக்கின்றன, பிசாசுகள் இருக்கின்றன. அவைகள் ஒரு பரிசுத்தவான் கடந்து போகும் பொழுது, ஒரு உண்மையான ஊழியக்காரன் கடந்து போகும் பொழுது உடனடியாக அவைகள் கண்டுபிடிக்கின்றன. நமக்கு ஆபத்து வந்திருக்கின்றது, நமக்கு கேடு வந்திருக்கிறது. ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் இந்த இடத்தை கடந்து போகிறான், அவன் ஜெபித்து கொண்டே போகிறான், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே போகிறான், நாம் நீ செயல்பட முடியாது, நமக்கு ஆபத்து வந்துவிடும், நம்முடைய கோட்டையை அவன் இடித்து விடுவான் என்று சொல்லி சத்துருடைய கிரியைகள் அங்கே இருந்துச்சுன்னா அவன் உடனே அதை புரிந்து கொள்கிறது. ஒரு உண்மையான ஊழியக்காரன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற பொழுது அவைகள் அப்படியே தடுமாறுகின்றன. ஐயோ, இவன் வந்து விட்டானே, தேவனுடைய பிள்ளை வந்து விட்டானே, உண்மையான ஊழியக்காரன் வந்து விட்டானே என்று அவைகள் தடுமாறுகின்றன. இனி நாம் செயல்பட முடியுமா? இனி நாம் இந்த குடும்பத்தை அலைக்கழிக்க முடியுமா? இனி இவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியுமா? முடியாதே என்று அவைகள் தடுமாறுகின்றன. சாதாரணமான மனிதர்கள் தான் நம்மை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்து மக்களுக்குத்தான் நாம் அற்பமானவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்து மக்களுக்கு தான் நம்மை பார்த்தாலே கேவலமாக இருக்கிறது. ஆனால் பிசாசு நாம் யார் என்பதை தெளிவாக அறிகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அஸ்கேவாவின் குமாரர்கள் 7 பேரும் பவுல் விரட்டுகிற இயேசுவின் நாமத்தில் உங்களை விரட்டுறோம் போகணுன்னு அந்த பிசாசு பிடித்த வாலிபன் அவர் மீது பாய்ந்து அவளை அடித்து காயப்படுத்தி, இரத்த காயம் ஏற்படுத்தி, வஸ்திரங்களை கிழித்து நிர்வாணமாக்கி ஒன்றே ஒன்றுதான் அந்த பேய்கள் சொன்னன, நாங்கள் பவுலையும் அறிவோம், இயேசுவையும் அறிவோம், நீங்கள் யார் எங்களை விரட்டுறதுக்கு? பவுளை போன்ற ஊழியக்காரர்கள், பவுளை போன்ற பரிசுத்தவான்கள், பவுளை போன்ற நீதிமான்கள் இந்த பூமியிலே வருகிற பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவையும் சத்துரு பார்க்கின்றது.
அவர்களையும் பார்க்கின்றது, பார்த்து விலகிக் கொள்ளுகிறது. ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், அப்படி வரிசையாக போகணும். போகும்போது நிறைய செக்கிங் இருக்கும். உங்கள் உடம்பை மெட்டல் டிடெக்டரை வச்சு செக் பண்ணுவாங்க. வெப்பன்ஸ் வச்சுருக்கீங்களா, தங்கம் வச்சுருக்கீங்களா, ஸ்மகிள் பண்ணுறீங்களா, 1000 செக் பண்ண பிறகு தான் அவங்கள அனுப்புகிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் தங்கம் அகப்படுது, இல்லைன்னா தீவிரவாதிகள் அகப்படுறாங்க, இல்லைன்னா ஏதோ கிடைக்குது. ஆனால் இந்த பிசாசுகள் நம்மை செக் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த மெட்டல் டிடெக்டரும் தேவையே இல்லை. அவைகள் ஒரு பார்வை பார்த்த மாத்திரத்தில் அப்படி நம்முடைய பயோடேட்டாவை அப்படியே அதை வாசிக்குது. இவன் உண்மையான ஒரு தேவனுடைய மனிதன், இவன் ஒன்றும் செய்ய முடியாது, இவன் கூட ஆண்டவர் இருக்கார், அப்படியே விலகுகின்றன. உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். 38 வருடமாய் பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண், ரொம்ப பிசாசுனால கஷ்டம். அது 38 வருஷத்தில் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் அந்த பேய் கீழ்ப்படியவே இல்லை. ஒரு 5-6 பேய் இருந்துச்சு. எந்த ஊழியக்காரன் வந்தாலும் அந்த ஊழியக்காரனை கேவலப்படுத்தி, வேட்டி அவிழ்த்து விட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற பாவத்தை சொல்லி, குட்டிக்காரனை அடித்து, ஜன்னலை தலைகீழாய் தொங்கி ரொம்ப ராவடி பண்ணும். ஊழியக்காரன் நடுங்கி ஓடிடுவாங்க. இறுதியில் அடியாரை குறித்து கேள்விப்பட்டு வந்த பொழுது முதலாக அந்த பிசாசுகள் எல்லாம் அடியார் சொல் பேச்சுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தன. உட்காரனா உட்காந்துச்சு, முட்டைக்கால் போடுனா போட்டுச்சு, கையை பின்னால் கட்டினா கட்டிச்சு, உன் கதையை சொல்லுன்னா சொல்லிச்சு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா சொல்லிச்சு, உன்னை யார் அனுப்பி விட்டாங்க, எல்லாம் பதில் சொன்னது. அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த பேய் யாருக்குமே கீழ்ப்படியாது. அன்றைக்கு முதலாக நான் சொன்னதுக்கெல்லாம் அதுக்கு கீழ்ப்படிந்தது. அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தாருடைய ஊழியத்துக்கு தீவிரமாக பங்கு பெற ஆரம்பித்தார்கள். ஒரு சமயம் அந்த பிசாசுகளில் நான் கேட்டேன், எல்லா ஊழியக்காரர்களும் அடிப்பேன், அவமானப்படுத்துவேன், என்னை அப்படி செய்யவில்லையா என்று நான் கேட்டேன். இப்போ அந்த பேய்கள் எனக்கு பதில் சொன்னேன், உன்னையும் அப்படி தான் பண்ணணும் வந்தோம் பாஸ்டர், ஆனால் வரவில்லை இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து அவன் என்னுடைய உண்மையான ஊழியக்காரன், கீழ்ப்படியணுங்க, தேவையில்லாமல் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அடங்கி இருக்கிறோன்னு சொல்லி அந்த பேய்கள் சொன்னேன். ஏசப்பா என் ஊழியக்காரனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, அவன் உண்மையான ஊழியக்காரன், கீழ்ப்படிங்க அவங்கன்னு சொல்லி போகிற வழியிலே சொல்லி விடுறாரு. அதனால தான் யாருக்கும் 38 வருடங்களை அடங்காத அந்த பிசாசுகள் அடியாருக்கு அடங்கின. இந்த பூமியில் யார் உண்மையான ஊழியக்காரர்கள், யார் பொய்யான ஊழியக்காரர்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சும்மா சொல்லுவாங்க. நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் மூச்சுக்கு 300 தடவை கள்ளத்திற்கு ரசிகள் என்னன்னு தெரியாமலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அறியாமையை காண்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் யாருக்கு யார் உண்மையான ஊழியக்காரர்கள் பொய்யான ஊழியக்காரர்கள் தெரியும்னா ஆண்டவருக்கு தெரியும், பிசாசிற்கு தெரியும். இந்த உலகத்து மக்களால் ஒரு காலம் அதை காண முடியாது. ஆண்டவர் ஒருவரே அதை காண்பார். ஆண்டவரை பார்க்கும்படியாக அந்த எல்லையில் வந்தவுடனே அந்த பிசாசு பிடித்த வாலிபன் ஓடி வருகிறான். அவன் பயங்கர பொல்லாத ஆவிகளால் நிறைந்தவன். அவனை ஒரு காலம் ஒருவரும் அடக்க முடியல. சங்கிலியில் கெட்டி போட்ட சங்கிலியை அறுத்து விடுகிறான். பிடிக்கணும்னு நினச்சா அவனை பிடிக்க முடியல. எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவனை பிடிக்க முடியல, அடங்க முடியல. பிரேத கல்லறைகளில் அவன் வசிக்கின்றான். நாம் அதை வாசிக்கிற பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளில் கடலிலும் இருந்து கூக்குலிட்டு கல்லுகளில் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான். தூங்கவே மாட்டானா. மலைகளில் கல்லறைகளில் தான் இருப்பான். ரெண்டுமே பயங்கரமான இடம். கல்லறைக்கு யாராவது போவாங்களா? அங்கேயே தான் அவன் குடியிருப்பானா. கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்வான். நிர்வாணமாக இருந்தான். இரவும் பகலும் ஊழையிட்டு கொண்டே இருப்பான். அவனுக்கு ஓய்வே கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ளாய் பிசாசு புகும் என்றால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த வாலிபனுடைய வாழ்க்கை ஒரு சரியான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவனுக்கு தூக்கமே இருக்காது. தூக்கம் இல்லாமல் போனாலே ஆபத்து, பிசாசு ஆட்கொள்ள ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அடுத்தாப்புல அவன் ஓலமிட்டு கொண்டிருந்தான், ஊழையிட்டு கொண்டிருந்தான். யாரும் நினைப்பாங்களே நம்ம ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவன் அல்லவா, வீட்டில் சத்தம் கேட்டால் என்ன நினைப்பாங்களே, டீசெண்டாக பிஹேவ் பண்ணணுமே, படித்தவங்க புத்தி உள்ளவங்களாம் அப்படி தான் சிந்திப்பாங்க. சத்தமாக பேச மாட்டாங்க, யாரும் என்ன நினைப்பாங்களும் பயப்படுவாங்க. ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியல. எப்போ பார்த்தாலும் ஊழையிட்டு கொண்டே இருந்தான். நாய்கள் எப்போ பார்த்தாலும் ஊழையிடும். அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னா தெரியாது, பகல் இரவுன்னா தெரியாது.
குடும்பத்தில் கஷ்டத்தில் இருக்காங்களா, அது பாட்டுக்கு ஊழ விடும். மிருகங்கள் தான் ஊழையிடும், பிசாசும் ஊழையிடும். ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது எப்படி என்பதை பிசாசு தெரிந்து கொண்டு அதை அழகாக செய்கின்றது. அவனை ஓலமிட வைக்கின்றது, அவனை கல்லறையில் போய் தங்க வைக்கிறது, அவனை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி யாரும் பார்க்க முடியாதபடிக்கு ஓட வைத்தது, அடங்காமல் இருக்க வைத்தது, கெட்ட வார்த்தை பேச வைத்தது, கள்ளினாலே குத்த வைத்தது. சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம். தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் இப்படியெல்லாம் வெக்கப்படுத்துகிறேன், கேவலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்த நீங்கள் வாசித்தீங்கன்னா தான் தெரியும் பிசாசு ஆட்கொண்டு என்னெல்லாம் செய்யும், எவ்வளோ கேவலப்படுத்தும், அந்த வாழ்க்கை எப்படிலாம் நரகமாக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கிறோம். கல்லினாலே தன்னை அவன் காயப்படுத்துவான், குத்தி குத்தி. யாராவது அப்படி செய்வாங்களா? நாமே கல்லால் குத்துவோமா, ஊசியால் குத்துவோமா, கத்தியால் வெட்டுவோமா? அப்படி செஞ்சோன்னா நமக்கு புத்தி இல்லை, சுவாயுதனமாக இருக்கிறோம் இல்லை. சாத்தான் தான் அப்படி செய்ய வைக்கிறான். பகாலை நோக்கி கூப்பிட்டவர்கள் கத்தியினாலே தங்களை கீறி கொண்டார்கள் என்று எலியா தீர்க்கதரிசியுடைய சவாலில் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் தன்னை கீற வைப்பான், தன்னை காயப்படுத்தும்படியாக செய்வான். ஆண்டவரோ நம்முடைய காயங்களை கட்டுகிறார், ஆண்டவரோ நம்முடைய மன காயங்களை கட்டுகிறார். நல்ல சமாரியனாய் வந்து நம்முடைய காயங்களுக்கு எண்ணெய் ஊற்றுகிறார். நம்முடைய சரீரத்தில் விபத்தினாலே வியாதினாலே வர்ற காயங்களை ஆற்றுகிறார். வியாதியிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்கிறார். படுத்த படுக்கையா இருக்கிற நம்மை எழுப்புகிறார். வியாதியினாலே பலகீனப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய சரீரத்தை மறுபடியும் பலமுள்ள சரீரமாய் மாற்றுகிறார். அலங்கோலமான நம்முடைய சரீரத்தை அழகான சரீரமாய் மாற்றுகிறார். விதவிதமாய் நமக்கு வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்க்கிறார். கெட்ட குமாரனுக்கு தகப்பன் குளிக்க வைத்து நல்ல புது வஸ்திரத்தை உடுத்தி செயின்லாம் போட்டு அழகு பார்த்தது மாதிரி, யோசேப்புக்கு அவங்க அப்பா பலவரன் அங்கேயே போட்டு அழகு பார்த்த மாதிரி, ஆண்டவர் நமக்கு வஸ்திரங்களை அழகாய் போட்டு நமக்கு அழகு பார்க்கிறார். சாத்தானோ நம்மை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துகிறார். இதை வாலிபனை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தினான். அதுதான் சாத்தானுக்கு சந்தோஷம். அவனை தூங்க விடாமல் செய்தான் சாத்தானுக்கு சந்தோஷம். ஆண்டவர் எதையெல்லாம் செய்வார் அதற்கு நேர் எதிர்மாறாய் செய்து சந்தோஷப்படுவதுதான் சாத்தான். இந்த வாலிபனை இப்படியாக வீட்டை விட்டு பிரித்து, படிப்பை மறக்க வைத்து, வேலையை மறக்க வைத்து, கௌரவத்தை மறக்க வைத்து, மரியாதையான வாழ்க்கையை மறக்க வைத்து, அவனை இப்படியாக அவமானப்படுத்தி பல வருடங்களாய் அவனை குளிக்காதவனாக மாற்றி, வருவோர் போரையும் கத்தியால் அந்த கல்லால் குத்த ஓடுறான். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. தாடி வளர்ந்து தொங்குது, முடி சடையாக கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒரு வாலிபனை பிசாசுகள் எடுத்து சென்றது. நிறைய பேரை நம்ம இப்பவும் கூட பார்க்குறோம். ரோட்டு சைடில் பார்த்தீங்கன்னா தன்னால் பேசி சிரிச்சுக்கிட்டே போவாங்க, செருப்பு போட மாட்டாங்க. நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அந்த வெயிலில் தார் ரோட்டில் அப்படி நடந்து போவாங்க. இருட்டோட இருட்டாக உட்கார்ந்துருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, நாத்தாடிப்பாங்க. சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாதா? அவங்களுக்கு கூட பிறந்தவங்க கிடையாதா? பொண்டாட்டி பிள்ளைகள் கிடையாது? இருக்காங்க. எங்கே போயிட்டாங்க? சாத்தான் நம்மளை விட்டு பிரித்து அவர்களை இப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனை வாழ வைக்கிறார், சுகப்படுத்துகிறார். நீ நல்லாரு மகனேன்னு சொல்லி சொல்றாரு, அழகு பார்க்கிறாரு, அவனுக்கு வேலையை கொடுக்கிறாரு, அவனுக்கு வீடை கொடுக்கிறாரு, சொத்துக்களை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், அவனை சுகமாக வாழ வைக்கிறார், வியாதியை வராதுன்னு தள்ளுறாரு. சாத்தானோ அதுக்கு நேர் எதிர்மாறாய் செய்கிறார், அவமானப்படுத்துகிறான், குடும்பத்தை விட்டு பிரிக்கிறான், தூங்க விடாதபடி தடுக்கின்றான், தானாக பேச வைக்கின்றான், கல்லுகளினாலே குத்த வைக்கின்றான். நிறைய பேர் சண்டை வந்தவுடனே தன்னைத்தானே குத்திக்கிடுவாங்க, மண்டையிலே அடிப்பாங்க, நெஞ்சிலே அடிப்பாங்க. அது சாத்தானுடைய தந்திரம். ஒரு பொழுதும் அப்படி செய்யாதீங்க. சாத்தான் தான் விரும்புகிறான் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளணும் சொல்லிதான் அவன் விரும்புகிறான். இப்படியாக பல வருடமாக சாத்தானாலே அலைக்கழிக்கப்பட்டு சின்னாபண்ணமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் ஆண்டவர் இயேசுவை பார்க்கும்படியாக ஓடோடி வந்தான். அவனை பார்ப்பதற்கு யாருமே ரெடியா இல்லை. அவனை பார்த்தாலே எல்லாரும் ஓடிட்டாங்க. பெற்ற தாய் தகப்பனை இவனை ஒன்று செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க, கை கழுவிட்டாங்க. they washed their hands. உற்றோரும் சுற்றோரும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் நம்மளை அன்பு வைத்திருப்போம், ஓரளவு நம்மளை பார்ப்பாங்க.
ஓரளவு நமக்கு உதவி செய்வாங்க, ஓரளவு நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டுருவாங்க. சரிப்படாது, இது இவன் ஒப்பேற மாட்டான், இவன் உருப்பட மாட்டான், நமக்கு தான் ஆபத்து வா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. அதைத்தான் பார்க்கணும். இவன் எல்லாராலும் கைவிடப்பட்டான். பெற்ற தாய் தகப்பன் அவனை மறந்து விட்டார்கள், கை கழுவி விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். என்றைக்கு இந்த உலகம் நம்மை மறந்து விடுகிறதோ, நம்முடைய குடும்பம் நம்மை மறந்து விடுகிறதோ, நண்பர்கள் நம்மை வேண்டான்னு சொல்கிறாங்களோ, அந்த உலகமே நம்மளை வேண்டான்னு சொல்லுதோ, அப்பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடி போய் ஏதாவது லாபம் கிடைக்குமா? கிடைக்காது. லாபம் இல்லாத இடத்துக்கு கால் வைக்காது. லாபம் கிடைக்காதுன்னா ஒருத்தன்ட்ட பேசாது. லாபம் கிடைக்காதுன்னா உன் நேரத்தை செலவழிக்காத. இதுதான் புத்தியுள்ளவர்கள் பேசுகிற பேச்சு. ஆனால் ஆண்டவர் லாபமே கிடைக்காது எனப்பட்ட ஒரு மனிதனை தேடி கிணைசிரைத்து கடற்கரைக்கு வந்து அவனை தேடி வந்தார். தொலைந்து போன அந்த ஆட்டை தேடி வந்தார். அவன் மீது பாசம் கொண்டார், நேசம் கொண்டார். என்னே ஒரு அன்பு, என்னே ஒரு பாசம். 38 வருடமாய் அங்கே பெதஸ்தாவிலே படுத்து கிடந்த பிரயோஜனமற்ற ஒருவனை தேடி ஆண்டவர் சென்று சுகம் கொடுத்தார். இங்கே பல வருடங்களாய் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு அவமானப்பட்டு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த ஒருவனை தேடி போனாரா? அது அன்பு. எது கிடைக்குன்னு அன்பு செய்கிறது அன்பல்ல. லாபம் இருக்குன்னு அன்பு செய்கிறது அன்பல்ல. அப்படி அன்பு வேண்டாம். ஒண்ணுமே கிடைக்காதுனால லவ் பண்ற அன்பு தான் உண்மையான அன்பு. ஆண்டவருக்கு தெரியும் என்னால் ஒரு லாபம் இல்லை, பரவாயில்லை, நான் தான் இவனை படைத்தேன், என்னுடைய சாயலை படைத்தேன் என்று ஆண்டவர் அவனை தேடி வந்தார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தேடி வருகிறார். அன்பு தம்பி, வேலை கிடைக்காதபடியினாலே, குடிக்க அடிமைப்பட்டு விட்டபடியினாலே, உங்கள் பெற்றோருடைய விருப்பத்தின்படி நீங்கள் நடக்காதபடியினாலே, தேவையில்லாமல் பேசுனதுனால இன்னைக்கு சொந்த குடும்பத்தாரை உங்களை வெறுத்து விட்டார்களோ, யாரை அதிகமாக நேசித்தாயோ தம்பி தங்கச்சி, அவங்களே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ, யாரை தூக்கி சுமந்தீங்களோ, இத்தனை வருஷம் தோளில் தூக்கி வச்சு சுமந்தீங்களோ, தலை மேலே தூக்கி வச்சு சுமந்தீங்களோ, அவங்களே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? உங்களை தேடி இயேசு வருகிறார். உங்களை தேடி இயேசு வருகிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிற நல்ல மேய்ப்பன், தொலைந்து போன ஆடுகளை தேடி ஓடி வருகிற நல்ல மேய்ப்பன். It's a good shepherd in search of the lost sheep. தொலைந்து போன ஆடுகள், தொலைந்து போன வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். படிக்க போன இடத்துல இப்படி தவறாக நடந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு, என் குடும்பத்தை தொலைச்சிட்டேன், என் வேலையை தொலைச்சிட்டேன், என் மரியாதையை தொலைச்சிட்டேன், என் திறமெல்லாம் போச்சு, என் வேலையெல்லாம் போச்சு, என் சம்பாத்தியெல்லாம் போச்சு என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளே, விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாகிவிட்டேன், எல்லாருக்கும் நான் பாரமாகிவிட்டேன், ஒருவரும் என்னை தேடி வருவதில்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை இயேசு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார். இயேசு உதவி செய்வதற்கு மாத்திரமல்ல, அவர் உங்களை தேடி வருகிறவராக இருக்கின்றார். அவர் உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்களை தேடி வருகிறார். யாரும் தேடி வரல, பெற்ற தாய் தகப்பனை தேடி வரலையே, பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு பிரயோஜனமற்றவனை தேடி ஆண்டவர் இயேசு சென்றார் என்றால், மக்களால் வெறுக்கப்பட்டவனை ஆண்டவர் இயேசு தேடி செல்வார் என்றால், ஏன் உங்களை தேடி அவர் வரமாட்டார்? இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you so much. என்னையா, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவனே என்று சொல்லலாம். ஆனால் உங்களையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். உங்கள் உதவி செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒப்புக் கொடுங்கள். இந்த வாலிபனுடைய வாழ்க்கை தொடர்ச்சி நாம் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு இது போதும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட மூழ்கி முத்தெடுக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே. பிசாசுகள் பிடித்தவர்கள் இந்த பூமியில் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் சாத்தான் குடும்பத்திலிருந்து அவங்களை பிரிக்கிறான், தூக்கம் இல்லாமல் ஆக்குறான், காயப்படுத்த வைக்கிறான், நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துகிறான், மரியாதையை மறக்க வைக்கின்றான். அவர்களை எப்படி அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து போடுறாங்கன்னு கேட்டோம். ஐயா, நீரோ அன்பானவர் அப்பா, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, எங்கள் மீது உண்மையான அன்பை கொண்டவரே, தோளில் தூக்கி வைத்து எங்களை சுமந்து வருபவரே, எல்லா ஆபத்துகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்து, நாச மோசங்களிலிருந்தும், வியாதியிலிருந்தும், மரணத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வருபவரே,
ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து வருபவரே, யோபுவை சுற்றி அவனுடைய குடும்பத்தை சுற்றி வேலி வைத்து பாதுகாத்தவரே, எங்களையும் அதே போல வேலி அடைத்து நீர் பாதுகாக்க வேண்டும். வேலி இல்லாத வீட்டுக்குள்ள தான் எல்லாம் வர்றோம். இந்த நாளில் சத்தியத்தை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்தை சுற்றியும், அவருடைய கையின் பிரயாசங்களை சுற்றியும், வாகனங்களை சுற்றியும், உடைமைகளை சுற்றி வேலி வைப்பீராக. சாத்தான் அவரை தொடாதபடிக்கு, நாசமோசங்கள் வராதபடிக்கு, வீண் செலவுகள் வராதபடிக்கு, பயங்கரங்கள் நடக்காதபடிக்கு, ஆண்டவரே தோத்திரம் ஐயா, இக்கட்டும் பால் கடிப்பும் வராதபடிக்கு அவர்கள் சுகமாக வாழும்படி அவர்களை சுற்றி வேலி வைப்பீராக. நிறைய பேருக்கு வேலையே இல்லை. நேருடைய வேலிகள் அங்கங்கே உடைஞ்சு கிடக்குது, உள்ள எல்லாம் வருது, ஐயோ ஐயோ என்று கதறுகிறார்கள். இன்னொரு பக்கம் இரவு தூக்கம் இல்லையே என்று பல வாலிபர்கள் கதறாங்க. வாலிப வயசுலேயே பல பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், தோல்விகளை கண்டு உறங்க முடியவில்லையே, வேலை செய்ய முடியல, சாப்பிட மனம் இல்லையே என்று அப்படி கதறிட்டு இருக்கிறவர்களை கர்த்தர் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறீர்கள். வியாதிப்பட்டு தூங்க முடியலையே, தூங்கினா இருமல் வந்துடுதே, தூக்கமே எனக்கு வரமாட்டேங்குதே, ஐயோ தூக்க மாத்திரை தர மாட்டீங்களா, யாராவது என்னை கருணை கொலை செய்ய மாட்டீங்களான்னு கதறுகிற எத்தனையோ பேர்களை ஆண்டவர் காண்பி. எல்லாம் சாத்தானுடைய செயல். தூக்கத்தை கெடுத்து ஒரு மனிதனை பைத்தியமாக்குவது, தற்கொலை செய்ய வைப்பது தான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு இந்த நாளிலிருந்து யாரெல்லாம் தூங்க முடியலன்னு சொல்லி சொல்றாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமான நித்திரை நான் தருவேன் என்று சொல்லி சொல்கிறார். give you some strong sleep every night. எந்த மாத்திரையும் வேண்டாம், எந்த டாக்டர்ட்டையும் போக வேண்டாம், எந்த ரூபாயும் கொடுக்க வேண்டாம், அவர் இலவசமாய் தருகிறார். கவலைகளை தூக்கி சுமக்க முடியாம தூங்காம முடியாம இருக்கிற வாலிபர்களுக்கு உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் இயேசு தருகிறார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. எவ்வளவு உள்ளத்தில் துக்கம் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து போடுகிறார். இத்தனை வருடங்களாக இல்லாத ஒரு சமாதானத்தை தருகிறார். வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை ஆண்டவர் இயேசு தருகிறார். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்கிறார். இன்னொரு பக்கம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் பணம் இல்லையே, லாபம் இல்லையே, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, செலவுகள் இருக்கிறத என்ன பண்ணுவேன், கடனை அடைக்க முடியலையே, ஓலமிடுகிற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் காண்கிறீர். அவர்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் இரு. பஞ்சகாலத்திலும் சாரிபாத் விதவியின் பாத்திரங்களை நீ நிரப்பவில்லையா? எலிசா தீர்க்கதரிசி எத்தனை பேருக்கு உதவி செய்யவில்லையா? உடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்களை நிரப்புங்க. பஞ்சகாலம் முடிக்கு வரட்டும், உடைய பிள்ளைகளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், அசுத்தாவில் அவர்களை விட்டு விலகட்டும். அப்பாலே போ சாத்தான் என்று விரட்டிப்போம். இந்த காலமாக நல்ல காரியம் நடக்கலையே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு நல்ல காரியம் நடக்கும்படியே செய்யும். மைதானத்தில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். யுத்தங்கள் ஓயட்டும், அமைதி உண்டாகட்டும், எல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரட்டும். எல்லா ஊழியங்களையும் எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைங்களை ஆசீர்வதி. அடைக்கலான் குறி முதியோரத்தில் தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வார். இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை சந்தோஷப்படுத்தும். இன்று மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவள் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அநியோனிக்கமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் எஞ்சைக்கு சக காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.